எங்கள் பொதுச்செயலாளரை சும்மா அப்படி சொல்கிறாங்க. பயம் இல்லாமல் எப்படி அவர் போய் அங்கே ரைடு நடக்கும்போது அங்கே போய் தங்குறாரு, வீட்டுக்கு போகிறாரு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே வருத்தக்கூடியது. ரெண்டாவது அவங்களுக்கே தன் பயம் தானே, இதில் என்ன ஆகுமோ என்னன்றது தானே. வழியில் பயம், மடியில் கிடந்துலேன்னா வழியில் எதுக்கு பயப்படணும். அடுத்தால யார் எங்கள் பொதுச்செயலாளர் அப்படி போயிருக்காரா? இது மாதிரி போனதே இல்லையே, யாரையும் போனதில்லை. ஆனால் இவங்க தான் காங்கிரஸ் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2014 உங்களுக்கு தெரியும், 2014-16 2G அணைக்கட்டுற ஊழலில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது இடி இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது. அது நடந்து கலைஞர் அறிவாலயத்திலே நடக்குது. அறிவாலயத்தில் மேற்கு தளத்தில் காங்கிரஸோட கூட்டணி. ஆக பயந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதிமுக இல்லை என்பதற்கு ஒரு காரணம். ஏன்னா அவங்க ஏற்கனவே கலைஞர் என்ன சொன்னார், எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்காது. நம்ம முதலமைச்சரும் ஒரு முடிவுக்கு மேலேயே சொன்னார், இது எந்த காலத்திலும் திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்காது. அவங்களோட தான் கூட்டணி தொடர்றாங்க. 2000 இதில் வந்தீங்கன்னா 2021 பிறகு அவங்க ஏற்கனவே 2010 2011 வந்து மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்தினாங்க. 96 எம்எல்ஏக்களை கொண்டு. அப்போ காங்கிரஸ் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. அவங்க ரைடுக்கெல்லாம் பயந்து, அவங்களுடைய மிரட்டல் பயந்து தான் காங்கிரஸ் பண்ணியிருந்தாங்க. அது வழக்கமான ஆளுங்க. திமுகவும் தான் அந்த வழக்குடைய அதிமுகவும் கிடையாது. அதிமுக எப்பவுமே சரி, அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் வந்து அந்த கொள்கையும் மாறாமல் அதில் எந்த விதமான இதுக்கும் இடம் கொடுக்காம எங்களுக்கு அதில் யாருமே அதில் பயம் கிடையாது. யாரும் அதுக்கு பயன்படுத்த எத்தனை அமைச்சர்கள் ஊழல் சட்ட ஊழல் கூட இருந்தாங்கன்னா அதனால் அதை பற்றி பயன்படலையே. எல்லாரும் பணியாற்றி தூய்மை பணியாளர் போராடினாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை வச்சு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய கூட்டணியை உடைக்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கழகத்தில் பழனிசாமி அவர் வந்து கடைசி நாளில் வந்து கலந்துக்கிட்டு அதில் லாபம் தேட பார்க்குறாங்க சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், சிக்கி தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டார் மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார். இப்போ திமுகவுடைய நெருக்கடிக்கு, கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா? இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப்பு வந்து நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கலைன்னா நாங்கள் திமுகவோட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னன்னு தெரியும். திருமாவளுடைய பேச்சுக்களே முன்னுக்கு விரோதமாகத்தான் இருக்கு அவருக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிராமணர் அப்படி கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சி தலைவர் சுட்டி காட்டினார். அவங்க அம்மா தான் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து நாட்டில் சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி 30வது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா. இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாரிசாக கொண்டிருந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டமே கொடுத்தார். ஏன் திருமாவளவன் மாணவராக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி. அவருடைய ஆளுமை திறமை, அவருடைய பண்பு, அவருடைய எல்லாருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது, தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது, இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கூட சொல்வது, புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசுனதை புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்காரு. இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறார். இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பொதுச் செயலாளர் வர்ற குறித்து ஒவ்வொரு பகுதியிலும் கழகங்கள் சார்பாக ஆலோசனை போது ஏற்கனவே பொதுச் செயலாளர் வந்து இந்த பூத்து கமிட்டிகள் அமைச்சு அது கிளைக்கழகங்கள் அறிவிச்சார். மதுரையில் வந்து 974 வாக்குச்சாவடி 20 பிள்ளைகள் அதனுடைய
நிர்வாகிகளை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக பேசியிருக்கோம். இன்னைக்கு நிறைவாக நாளைய தினம் ஒரு கூட்டம் இருக்கும். அதோடு முடிகிறது. அதுபோக கழகத்தில் இருக்கிற சார்பணிகள் சார்பாகவும் கூட்டம் நடத்தி அவங்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அது சுவர் விளம்பரம்லாம் எழுதி போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சென்னையை தொடர்ந்து நாளைக்கு மதுரை போராட்டம், நியாயமான போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு எங்களுடைய எங்கள் பொதுச் செயலாளர் அதை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அது வழக்கமான ஒன்று. அவங்களே நிரந்தரப்படுத்துகிறேன்னு சொன்னதே நம்முடைய முதலமைச்சர் தானே, எதிர்கட்சி தலைவரை. அதைத்தானே சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்றத. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் மாநகராட்சி ஆணையாளரை பார்த்துக்கூட இது கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆச்சு. அதனால அவங்க விஜய் நடத்தக்கூடிய சபைக்க மாநாட்டால் அதிமுக யாருனாலேயும் எதுனாலேயும் அதிமுகவுக்கு எந்த கட்சி எந்த கட்சி தொடங்கினாலும் எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார், பாதிப்பு ஏற்படுத்த. பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார், பாதிப்பு இல்லை. டிஆர் ராஜேந்திரன் கட்சி தொடங்கினார், பாதிப்பு இல்லை. விஷால் கூட கட்சி தொடங்குறாரு. ஒன்று அவர் கூட அந்த ஆதரவு ஆர்கே நகரில் சொன்னார். ஆக அவர் எத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கினார். சரத்குமார் கட்சி தொடங்கினார். அதிமுக பாதிப்பு. அதிமுக கமலஹாசன் பேட்டரி, கமலஹாசன் பேட்டரி, டார்ச் லைட், டிவி உடைப்பு, நுகல் டிவி உடைப்பு. கமலஹாசன் காணாமல் போயிட்டார். கமலஹாசன் அவர் இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசியலில் குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசனா மதுரையில் தான் பேசினார். இப்போ போய் நம்ம துணை முதலமைச்சராக காலத்தொட்டு வணங்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி, ஒரு நடிகர்களுக்கு எல்லாரும் இப்போ இளையராஜா கொடுத்தாங்க. ஏற்கனவே எத்தனையோ நடிகர்கள்லாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க. இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு ஏதோ டீலிங் ஆயிருக்கு கமலஹாசன். அதனால் தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையான அரசியல் கூட கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், அரசியலில் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால் போயிட்டார். அவங்கெல்லாம் பாவம் கடைசியில் காட்டில் விட்டுட்டு போயிட்டார். திக்கு தெரியாத காட்டில் அலைய விட்டுட்டு பாவம் கமலஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே அவருடைய இமேஜை எல்லாரும் கூட கூட்டம் போனால் அதுக்கு ஒரு சிரிப்பு. இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து வந்து திமுகவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறார். சார், இப்போ வேறு நடிகர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏன்னா அந்த நடிகர்கள் வருவார், ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. நடிகர்களாக சம்பேரி நடிகர்கள்னா அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு? சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன், அது குறைவாக யாரையும் மதிக்கிறதா? சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து 100 பேரை நம்ம நடிக்கிறார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அடைச்சுப்பாங்க, கத்தியை வீசுவாங்க, டக்கு நேராக வந்து கவான்னு வீசுவார். இதெல்லாம் நடைமுறைகள் நடக்குமா? சினிமாவை பார்த்து கைதட்டுற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனிங்க. அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்காரு, என்ன பணியாற்றிருக்காரு? இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன? எந்த அரசியல் இயக்கத்திலையும் சேர்ந்து இருக்காரா? எங்களுக்கு என்னன்னா அவர் தனித்து போய் எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்தேன் தான் எங்களுக்கு நெருடலாக இருந்துச்சு. 1977 எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே போல தான் நானும் வரேன். எங்கள் புரட்சி தலைவர் வேறு, விஜய் புரட்சி தலைவரை பற்றி அவர் 1952 திமுக தேர்தலே சந்திக்காத நிலை, மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற மாதிரி கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில் பதவி சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் வந்து கட்சியில் சேர்ந்தார். அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அவர் நல்ல பண்பானவர், சிறந்த ஜனநாயகவாதி, எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர், சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார்.
அப்புறமே 1953 பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க. அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில். இதே கலைஞர் அன்னைக்கு கலைஞரே வந்து அவர் நிற்கும் போது அவர் தொகுதிக்கு வரணும்னு வேண்டிக் கொண்டவர். ரெண்டாவது புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் சுடுபட்ட படத்தை போட்டு இந்த கழுத்தளவுக்கு இருக்க அந்த கட்டோட போட்டோ ஓட்டி எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி 67 ஆட்சிக்கே வர முடியும். அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பிடுவது தவறு. விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவிக்கிறேன். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.